விஜய் தமிழகத்தை ஆளப்போவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆளப்போவது யார் என்பது குறித்த பரபரப்பு தமிழகத்திலே தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்திய ராணுவத்தின் அதி உயர் பதவிகளில் 2 தமிழர்கள் ஒரே சமயத்தில் வந்திருக்கிறார்கள். இது எப்போதுமே நடைபெற்றதில்லை. அதுவும் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான பதவி. முப்படைகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் அவர். அந்த பதவியிலே தற்போது ராஜா சுப்பிரமணி, லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய முப்படை தலைமை தளபதியாக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியை இந்தியாவின் அடுத்த முப்படை தலைமை தளபதியாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இவர் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பதவி ஏற்க இருக்கிறார். அது மட்டுமல்ல, வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் என்பவர் கடற்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் ஜூன் 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்க இருக்கிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பொறுப்பேற்கும் நாள் முதல் மறு உத்தரவு வரும் வரை இந்திய அரசின் ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலாளராகவும் அவர் பணியாற்றுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முப்படை தலைமை தளபதியாக இருக்கும் ஜெனரல் அனில் சௌஹான் 2026ஆம் ஆண்டு 30ஆம் தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி தனது பதவி காலத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் புதிய முப்படை தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணி பதவி ஏற்க இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. ராஜா சுப்பிரமணி பல்வேறு பதவிகளிலே பதவி வைத்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே பாதுகாப்பு ஆய்விலே MPhil பட்டம் பெற்றவர் ராஜா சுப்பிரமணி. பல்வேறு கஜகஸ்தானிலே அஸ்தானாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிருக்கிறார். கேர்னல் பதவியில் ராணுவ தலைமையகத்தில் இருக்கும் MS கிளையில் உதவி ராணுவ செயலாளராக பணியாற்றிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் துறையின் துணை தளபதி GOC சென்ட்ரல் கமாண்டராகவும் பணிபுரிந்திருக்கிறார். பாகிஸ்தான் உடனான சர்வதேச எல்லையில் காலாட்படையை வழி நடத்தியுள்ளார். வடகிழக்கு இந்தியாவில் பிளாக் கேட் பிரிவை மேற்பார்வையிட்ட அவர் 2020இல் உத்தர் பாரத் பகுதிக்கும் அம்பாலாவில் உள்ள முக்கிய கார்கா காப்ஸ்க்கும் தலைமை தாங்கியிருக்கார் என்பதெல்லாம் குறிப்பிட்டிருக்கு. பல இடங்களிலே பணியாற்றி இருக்கிறார். ராணுவத்திலே விசிஷ்ட சேவா, அதே போன்ற அதி விசிஷ்ட சேவா, சேனா பதக்கம், பரம் விசிஷ்ட சேவா போன்ற பதக்கங்களை வென்றிருக்கிறார். இவர் இந்த பதவியில் இருக்கிற அதே நேரத்திலே கடற்படையின் தளபதியாக மும்பையில் தற்போது மேற்கு கடற்படை பிரிவு தளபதியாக வெஸ்டர்ன் கமாண்டராக இருக்கும் துணை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் வரும் மே 31ஆம் தேதி அன்று அடுத்த கடற்படை தளபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். அவரது பதவி காலம் டிசம்பர் 31, 2028 வரை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி இந்திய கடற்படையில் இருந்த கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் தளபதியாக வந்திருக்கிறார். அதே நேரத்திலே முப்படைகளின் தலைமை தளபதியாக ராஜா சுப்பிரமணியன் 2 தமிழர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்தினுடைய முப்படைகளின் அதி உயர் பதவிகளில் இருப்பது என்பது மிக முக்கிய தருணமாக தமிழர்களுடைய ராணுவ வரிசையிலே பார்க்கப்படுகிறது.